ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 21 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேக்கப் சேனலில் இர்ரெகுலர் அட் மேஜிக் ஹை ஸ்கூல்ன்ற சீரிஸ் ஒன்று போட்டுன்னு இருக்கும். உண்மையிலேயே அது தரமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சீரிஸ்க்கு பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க. பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது கிடையாது, பார்க்காதவங்களுக்காக தான் இது. அதோட லிங்க் வீடியோவோட எண்டிங்ல கொடுக்குறேன், கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்து செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருந்தாலும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோவும் அவங்க அப்பாவையே எதிர்க்கிறதுக்காக தயாரா இருக்கும்போது அவரும் இவனை பார்த்து காண்டாயிட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது இந்த அனிமேல இந்த குறிப்பிட்ட சீன் மட்டும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சீன்ன்றது சொல்லதை விட இந்த கேமரா வியூவே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எல்லாரும் பார்த்து அவனை பயந்து நிற்கும் போது அவன் அந்த இடத்துல இருந்து முன்னோக்கி மிரஞ்சோ வாங்கிட்டு போவான். கிங் பாசஸும் மிரஞ்சோ என்ன மன்னிச்சிடு, நான் தேவையில்லாம உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருப்பேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் தான். ஆனா கிங் பாசஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் செய்யக்கூடாத காரியங்கள் செஞ்சு நிறைய விஷயத்துல நம்ம இழந்துட்டோம். என்னோட ஆசை என்னன்னா நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணேன். ஆனா ஜெயின்ஸுக்கு ஒரே ஒரு குழந்தை பழக்கணும் ஒண்ணு என்னால மனசை ஏத்துக்க முடியல. உங்களை எப்படியாச்சும் தொடர்ச்சியா வாழ வைக்கணும்ன்றதுதான் என்னோட முடிவு. அதுக்காக கிங் பாசஸ் தன்னோட நாட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நான் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கிண்டத்துல ராணி தனியா இருக்கும் போது அவங்களை அட்டாக் பண்ணி பிளான் பண்ண வச்சது நான் தான். அவர் இல்லாத போது இவங்க வெறுக்க தடுக்கும் போது இவங்க இறந்துடுவாங்க. ஏன்னா இவங்களால ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தானே பெற்று தர முடியும். அது மட்டும் இல்லாம போஜியோட உடம்புல நான் இவரை வர வைக்கலாம் தான் இருந்தேன். அதனால இவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரே நோக்கத்தோக இவங்களை கொல்ல நினைச்சேன். அப்பனா மிரஞ்சோ அந்த பிளான் ரொம்பவே தப்பா போனதுனால உன்னோட உயிரும் ஆபத்துல இருந்தது. அதுக்கப்புறம் நீ திரும்பியும் பிளான் பண்ணி ஹெல்லிங்க கல்யாணம் பண்ண சொன்னது இதுக்கு தானா? இதன் மூலியமா டைடாவோட உடம்புல நான் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா ஹெல்லிங்கோட மனசு அவங்களோட மனசு ரொம்பவே வருத்தமா தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கண்டிப்பா அவங்களையும் நான் வழி இல்லாம கொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் இது வரைக்கும் எத்தனை பேரோட உயிரை பறிச்சிருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க கிங் பாசஸ். அப்பனா மிரஞ்சோ உனக்கு என் மேல இந்த அளவுக்கு பாசமா? எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? ஆனா நான் உங்களுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு செஞ்சதே கிடையாது. உங்களை நம்பது மட்டும் தான் சரி. உங்களை நான் பாத்துக்கணும் அவ்வளவுதான். ஆனா எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க. அதனால கவலைப்படாத மிரஞ்சோ, இது எல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வரணும். என்ன சொல்றீங்க? ஆமா, இதோட போதும். இதுக்கு மேலேயும் நிறைய பேர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வேணாம். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சோம், இதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இதை மாத்தலாம். இல்ல நான் தோத்துட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதே இடத்துல உயிரை விட்டுருவோம். ஆனா மிரஞ்சவோ, ஆனா கிங் பாசஸ் உங்களால என்ன உங்க கூட கூட்டின்னு போக முடியாது. என்னால சாக முடியாது. ஏன்னா என்னோட ஆன்மா ஒருத்தர் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கு. கிங் பாசஸ் இப்ப ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கிங் டைடாவோட உடம்பு வேணும்னு நினைச்சீங்களா, என்னை எதிர்த்து போராடணும், இல்லன்னா எனக்கு விசுவாசமா இருப்பன்னு ஒரு உறுதிமொழி கொடுங்க. உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுறேன், என்னோட வழியில விட்டுருங்க. ஆனா என்னை எதிர்த்து நின்னீங்கன்னா கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தனையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லுவேன் அப்படின்னு மிரட்டவும் இவங்க எல்லாம் கறி கலக்குது. டோமஸும், ஆனா கிங் பாசஸ் உங்களை எதிர்த்து எங்களால போராட முடியாது, எங்களுக்கு வேற வழியில அவரை வர வைக்கணுமே. ஆனா போஜிக்கு மனசு கேட்கல. அப்ப அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் யோசிச்சு பாக்குறான். கிங் பாசஸும், போஜி ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்னு சூஸ் பண்ணு. முதல்ல நான் வேணுமா, அப்படி இல்லைன்னா உன்னோட தம்பி டைடா வேணுமா? அப்ப இதை யோசிச்சு பார்த்து ஹீரோவும் அவனோட தம்பி. ஆனா அவன் யோசிச்சு பார்க்க இவன் நிறைய முறை நிறைய பசங்க கிட்ட அசிங்கப்படும் முதல்ல அவன் தான் வந்து காப்பாத்திருக்கான். அதை யோசிச்சு பார்த்து அவன் தயங்கல, கண்டிப்பா நான் காப்பாத்துன்ற மாதிரி பாக்க. இன்னொரு பக்கம் கிங் டைடா உள்ளுக்குள்ள கடுப்புல இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு நீ ஹெல்லிங்க வந்து இருக்கேன். போஜி முடியாதடா வந்துடுறான்னு சொல்லிட்டு கேஜியும் கூப்பிட ஹீரோ வரமாட்டான். என்னால முடியும்டா கேஜி, என்ன நம்பு. பரவாயில்ல போஜி, நான் நினைச்சதுதான் நீ நினைச்சிருக்க. உன்னால முடியும்ன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அதனால சாதிடா, வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையுமே ஒன்னா ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கை கொடுக்க. எவ்வளவு நேரம் தான் இந்த துணிச்சல் இருக்குன்னு பாப்போம். சரி, மிச்ச பேர்லாம் எந்த சைடு? என் சைடா அவன் சைடா? எல்லாரும் பயந்துட்டு இருக்க. தோமஸும் நான் கிங் போஜியோட சைடு தான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே ஹீரோக்காக வந்து நிக்கிறாங்க. இளவரசர் போஜிக்காக நிப்பேன். டோமஸ் அவனை துரோகம் பண்ணதை நினைச்சு திரும்ப சரி கட்ட பாக்குறான். உன்னொரு பக்கம் தோரசியும் சின்ன வயசுல இருந்தே இவன் வளர்றத பார்த்து இவனுக்கு பாசமா இருந்திருப்பான். பிபின் திரும்பியும் கிங் டைடா வர வைக்கணும்னு சொல்லிட்டு முன்னோக்கி அவனுக்கு சப்போர்ட்டா வந்திருப்பான். ஏப்ஸும் மிரஞ்சோலாம் கவனிக்காம கிங் பாசஸ் கிட்ட, கிங் பாசஸ் நீங்க தான் அடுத்த அரசரா கிங் போஜி சொன்னீங்க, அதை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். நாங்க அடுத்த அரசருக்காக கண்டிப்பா துணையா இருப்போம். ஏ போஜி எல்லாரோட சப்போர்ட்டா இருக்கானுடா. போஜிக்கு இதனால எனக்காக யாருமே இல்லாத போது இப்ப எல்லாரும் நிக்கிறாங்கன்ற ஒரே குஷி தான். இதனால ஆனந்த கண்ணீர் வர அவனுக்கு. இருந்தாலும் கிங் பாசஸ்க்கு இவனுங்கெல்லாம் இந்த அளவுக்கு என்னோட பையனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் ஹாப்பி ஆனாலும் செத்திங்கடா இன்னைக்குன்னு சொல்லிட்டு கோவத்தோட தயாரா இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பயப்பட இவனுங்க ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்த்து ஹீரோவும் முன்னாடி வந்து நிக்கிறான். இவனுக்கு எல்லாரையும் பாதுகாக்கிற மாதிரி. என்ன பண்றீங்க தொட்டிங்களா சக்காவ டெஸ்பாவும் எல்லாரும் வாய மூடுங்க. நீங்களாம் அவருக்கு செட் ஆகிற ஆளே கிடையாது. கிங் பாசஸுக்கு கிங் போஜி தான் சரியா இருப்பான். நீங்க அதை நம்புறீங்களா இல்லையா? ஏன்னா இளவரசர் போஜி உண்மையிலே பிரமாதமானவர், நிறைய திறமைகளை இப்ப வளர்த்து வச்சிருக்காரு. நீங்க நம்புங்க அவரை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாரும் தயங்கும் போது டோமஸும் இருந்தாலும் நான் இளவரசர் போஜியை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இவன் முன்னோக்கி போக லம்பாக போயிட்டு ஒரு அடிதான் அவனை மயக்கப்பட வச்சிடான். இவன் அடிக்க சொன்னது டெஸ்பா தான். அவன் அப்படியே மயக்கப்படுக்கையில வந்து அவன் ஹீரோ மாட்டிருப்பான். உள்ள வந்து நம்ம கெஜியை காப்பாத்த போஜிக்கு அந்த கலையை கத்து
கொடுத்ததே நான் தான். அவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறான். கிங் பாசஸும் என்ன இருந்தாலும் என்னோட பையனாச்சு, அவனை வழி இல்லாம தான் நான் கொல்லணும். இருந்தாலும் தெஸ்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு கிங் பாசஸோட பவர் அந்த அளவுக்கு இருக்குன்றதால கண்டிப்பா நீ அதை கணிச்சா மட்டும்தான் ஈஸியா அவரை அட்டாக் பண்ண முடியும். இல்லைன்னா தோத்து போய் இறந்துடுவேன். ஏன்னா அது போலதான் ஓகே எனக்கு பண்ணி இப்ப இந்த நிலைமையில மாட்டின்னு இருக்கான். அதுக்கப்புறம் சண்டைக்காக ஹீரோவை முன்னோக்கி போக அவனுக்கு முன்னாடி இருக்கிறது கிங் டைடா கிடையாது, கிங் பாசஸ்ன்றது. அவன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறக்கும் போது மிகப்பெரிய உருவம் மட்டும் அவருக்கு தெரியறாரு. சண்டை அதுக்கப்புறம் ஆரம்பிக்க அவ்வளவு பெரிய மலை போல இருக்கிறவருக்கு இவன் சின்ன கடுகு போலதான் தெரியறான். கடுகு சிறுசானாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி இங்க கண்டிப்பா செட் ஆகும் ஹீரோக்கு. இவர் அடிச்ச அடுத்த நிமிஷமே அவரே பார்த்தா பின்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கையில இருக்க ஆயுதமும் உடையுது. அதோடைய கொடுக்க கேட்டமே அப்படின்னு ஒரு ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அட்டாக் பண்ண திரும்பி கிங் பாசஸோட ஆயுதம் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விடுது. திரும்ப அட்டாக் பண்ண ஹீரோ திரும்பி ஒரு அட்டாக் பண்ணவும் உடையிற கட்டத்துல இருக்கு அந்த ஆயுதம். திரும்பி விடாம முன்னோக்கி போக எல்லாருமே ஒரு நிமிஷம் எல்லாருமே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போறானுங்க. என்னடா அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தடவை அவன் அடிச்ச அடியில அந்த ஆயுதமும் உடைய. அதுக்கப்புறம் அவரும் தோல்வியை ஒத்துக்கணும் கீழே விழுறாரு. அப்படியே கிங் பாசஸ் கீழே விழும்போது உண்மையிலேயே போச்சு நீ வளர்ந்துட்ட. ஜஸ்டாவே ஒரு நிமிஷம் சாக்க வரான். டோரசியை வாயடிக்க டோமஸ் அவன் சொன்ன வாக்குறுதியை இப்போ அவன் ஏமாத்து உணர்றான். தேவையில்லாம இந்த வார்த்தையில் நம்ம சொல்லிருக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல ஸ்வாட்மேன்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இவர் கூட இல்லைன்றது சொல்லியிருப்பான். ஆனா இப்போ அவரு தான் இவரோட உயிரை காப்பாத்திருக்கான். இருந்தாலும் அவரு தட்டு தடுமாறி நிக்கவும் ஹீரோ விடாம முன்னோக்கி போயிட்டு அவர் அட்டாக் பண்ண அவரோட வேகத்தை பிபின் பார்த்து ஷாக் ஆகுறோம். என்ன இது இந்த அளவுக்கு வேகமான்? கிங் பாசஸ் யாராலும் வெல்ல முடியாது. ஆனா அப்படியே இவர் தோக்கடிச்சிட்டாரு. தோரசியும் அப்பா எட்டரினா பையன் 16 அடின்றது சும்மா கிடையாது. எங்க இளவரசர் போஜிய யாராலும் இது வரைக்கும் தோக்கடிக்க முடியல. இருந்தாலும் அவன் நென்னி இவர் அடிக்க பின்னாடி இருக்க மதில் சுவரே உடையுது. கிங் பாசஸ் எல்லாம் இதை ஏத்துக்கவே முடியல. அவன் தோத்து போற நிலைமையில ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அரசருக்காக 4 தூண்களா இருந்து சேவை செய்வோன்ற ஒரு தீர்மானம், தன்னோட அண்ணன் தானே கொல்ல சொன்னோன்ற கூட்டுற உணர்வு, தன்னோட பாசமான ஒரு நபருக்காக இந்த அளவுக்கு செய்யறதுக்காக துணிவோடு இருந்த அந்த பாசம், அது மட்டும் இல்லாம கடைசியா தன்னோட பையன் இது நாள் வரைக்கும் பலவீனமா இருந்தவன் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டான்ற விஷயத்த உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இது எல்லாமே கிங் பாசஸ் மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு அவனால முடியல தவழ்ந்து மிராஞ்சோ கிட்ட போக என்ன மன்னிச்சிட்டு மிராஞ்சோ, நான் இதுல தோத்துட்டேன். நண்பர் 2 பேரும் வாக்குறுதி கொடுத்த மாதிரி இதே இடத்துல இறந்துடுவோம். ஆனா கிங் பாசஸ் என்னால வர முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம தோத்துட்டோன்றது நான் உணர்றேன் அப்படின்னு இவனுங்க பயந்து இருக்க மிராஞ்சோவை அழிக்கிறதுக்காக அவன் பாக்குறான். கிங் பாசஸும் இவனுங்க எல்லாம் பயப்படும் போது கேஜியும் போஜி போய் காப்பாத்துறா, ஏன்டா வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு தயங்காம அவனை தள்ளி விடவும் அவன் போறான். அதோட அவன் மயங்க. அதுக்கப்புறம் இப்ப அண்டர் வேர்ல்டுல ஜேத்தா கிட்ட அந்த ரேங்கிங் லிஸ்ட் எடுக்கிறாலும் நீங்க ரேங்கிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இப்ப நிறையவே இருக்கு. அதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கூடவே ஓகேன காப்பாத்துறதுக்கான நிறைய வழிகள் இப்போ கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட தம்பியான ஜெஸ்பா சொல்ற விஷயத்தை நம்புறீங்களா? அந்த மாதிரி பண்ண நடக்கும். என்னோட தம்பி என்னதான் பலவீனமா இருந்தாலும் அவங்க ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஓகேனோட அந்த இம்மோர்டாலிட்டிய சாபத்தை நீக்கக்கூடிய வழி அவனுக்கு தான் தெரியும். இது கேட்ட அவனுக்கு ஆண்டாவ கிங் பாசஸும் ஆனா என்ன இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு பண்ணிருக்க கூடாது, இந்த உடம்பு டைடாக்கு திருப்பி கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன். ஆனா கிங் பாசஸ் இதெல்லாம் என்னோட தப்பு தான். இல்ல என்னோட தப்பு இதுல நிறையவே இருக்கு. நான் ஒரு சிறந்த அரசனா ஒரு அப்பாவா கூட இருந்தது இல்ல. மிராஞ்சவும் இளவரசர் போஜி தயவு செஞ்சு என்ன மட்டும் கொண்டுடுங்க, அவர் உயிரோட விட்டுருங்க. இதனால இந்த சாபம் நீங்கிடும், டைடாவும் உயிரோட வந்துருவாரு. உனக்கு தயாரா இருக்க ஏப்ஸும் அழுகுறான். ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கேன். அப்ப அவர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். கிங் பாசஸ் போஜி நம்மளோட மக்கள் என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம அவங்களுக்காக கண்டிப்பா செஞ்சுதான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம இந்த நாட்டையே வழி நடத்துறோம். அதனால எக்காரணத்து கொண்டும் சோர்ந்து போகாத, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பலசாலியாக்கு, ஓகேவா? இதை பார்த்துட்டு போஜியும் இப்ப அட்டாக் பண்ணலாம் போக ஏப்ஸும் தடுக்கிறான். இளவரசர் போஜி வேணாம், லேடி மிராஞ்சோ ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாம் மாத்திக்கோங்க. ஆனா ஏப் அதுக்கு கூட என்கிட்ட இப்போ சக்தி இல்ல. அது மட்டும் இல்லாம இது முடிவு கட்ட வேண்டிய நேரம். டெஸ்பாவை யோசிக்கிறான். அப்பனா அவன் அந்த ஹீலிங் பயன்படுத்தும் போது தன்னோட ஃபுல் பவரை பயன்படுத்திட்டு இருக்கான். பாசஸும் மிராஞ்சோ கிட்ட போயிட்டு மிராஞ்சோ நம்ம 2 பேரும் சாகிறதா இந்த ஒன்னாவே சாவோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த டீமனும் தயாரா இருக்கேன். இதை பார்த்து ஹீரோவும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஆனா நம்ம டெஸ்பா ஒரு நிமிஷம் பாக்குறான். டெஸ்பாவும் இதைதான் செய்யணும் போஜி, வேற வழி இல்ல. கெஜியும் போஜிக்கே இப்படி சொல்றீங்க, ரொம்ப வருத்தப்பட வைக்கிறீவா அப்படின்னு எமோஷனாவே. இளவரசர் போஜி அழிக்கிறது மூலியமா மிராஞ்சோட நிம்மதியான சாவுனால இந்த நாடு உண்மையிலேயே நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட தம்பி என்ன உயிரோட வர வைப்பேன், அதுவும் அவங்கிட்ட இருக்கிற சாபத்தை நீக்கிறதுக்காக. ஹீரோவும் எல்லாரையும் பார்த்துன்னு போக எல்லாருமே இதுக்கு சம்மதம் சொல்றாங்க. ஹீரோவும் மிராஞ்சுகிட்ட போக நீ தயாரான்னு கேட்க நான் தயார் தான். அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்களும் இளவரசர் போஜி இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லா தப்பையும் நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப நன்றி. அதோட ஏப்ஸ் மயக்க போட கிங் பாசஸோட ஆன்மாவும் அதோட டைடாவோட உடம்புல இருந்து பெரியுது. 2 ஆன்மாக்களும் வானத்தை நோக்கி போகவும் அடுத்த நிமிஷம் பக்கத்துல பார்த்தா அந்த டீமன் வந்து இருக்கு. இவங்கெல்லாம் ஷாக்கா பாக்க தேஸ்பாவும் தளபதி தயாரா, அந்த டீமன் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து பறந்து போக தளபதி அவனோட கழுத்தை வெட்டலான்னு போக ஆனா தப்பிச்சிடான். அப்ப அவனும் இவங்களோட ஆன்மாக்களை எடுக்கலான்னு வர. ஏன்னா அவன் கொடுத்த வாக்குறுதி இதுதான், இவங்களோட விஷயக்கு பதில் இதுதான் கொடுக்கணும்னு இருக்காங்க. மிராஞ்சோ பின்னாடி பாரு, இல்ல கிங் பாசஸ் இதுதான் விதி, இதை ஏத்துக்கணும் ஆகணும், நீங்க தான் எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல மிராஞ்சோ இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து வானத்தை நோக்கி போக இப்ப மிராஞ்சோ மட்டும் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிறான். கிங் பாசஸும் டைடா எதனா பண்ணுடா, நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு அதோட போக அதுக்கப்புறம் கேஜியும் என்னடா இங்க நடக்குதுன்னு
பாத்துன்னு இருக்க மிரஞ்சவும் அழுதுன்னு இருக்கா இப்ப அந்த டீமனோட உடம்புல. ஏன்னா இவ ஒரு இப்ப ஆன்மாவல, அதனால அவ மாட்டின்னு இருக்கா. அப்ப பின்னாடி ஒரு குட்டி டீமனும் நீ வந்துட்டியா. அப்ப என்ன நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இவ குழந்தையா இருக்கும் போது இந்த டீமன் அப்பவே இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். அதுவும் ஏதோ ஒரு இறைச்சி சாப்பிட்டு இருக்க. ஏய் என்ன பண்ணணும்னு சொல்ல அடுத்த நிமிஷமா அவன் பயந்து ஓடுறான். என்னோட பேர் மிரஞ்சோ, நீ யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க இவ பார்த்தா அதுக்கப்புறம் காணாம போயிட்டான்னு ஒண்ணு. சரி வீட்டுக்கு போவோன்னு பார்த்தா வழி மாறி போயிடுறான். அவ்வளவு அழுது இருக்கும் போது அப்பதான் அந்த டீமனும் வந்து இவனுக்கு வழி காமிச்சு ஃப்ரெண்டா இருக்கும். மிரஞ்சவும் என்ன மன்னிச்சிட்டு நான் கொடுத்த வாக்க மீறினதுக்காக அப்படின்னு தொலைவுல பார்க்க இந்த டீமனும் அந்த இடத்துல ஆன்மாக்களை போட்டு கடிச்சு மென்னு சாப்பிட்டுன்னு இருக்கு. திரும்பி அதுங்களை துப்ப திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடுது. அதே மாதிரி அவங்களோட கதறல் சவுண்டு ரொம்ப மோசமா இருக்கும் கேட்க. மிரஞ்சோ இதை பார்த்துட்டு வாய் அடிச்சு போக அப்ப அந்த குட்டி டீமனும் மிரஞ்சோ பார்த்து மிரஞ்சோ நான் ஒண்ணு நரகத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு அதுவும் சொல்ல அதோட இடத்துல இந்த எபிசோட ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இப்ப நான் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே உங்க அப்பா அம்மாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. படிச்சவங்க கமெண்ட்ல ஹார்ட் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.